சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகரில் பிளாஸ்டிக் திடக்கழிவுகள் சேகரிக்கும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியில் தீ கொழுந்துவிட்டு ஏறும் நிலையில் தகவல் தெரிவித்தும் சம்பவ இடத்திற்கு தீயணைப்புத்துறையினர் தாமதமாக வந்ததாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், விவரம். பிற்பகல் வணக்கம் ஜெயஸ்ரீ. சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகரில் தனியாருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் திடக்கழிவுகள் சேகரிக்கும் இடத்துல ஒரு திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து குறித்து தகவல் தெரிவித்து தீயணைப்பு வீரர்கள் அந்த இடத்திற்கு தாமதமாக வந்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் 1 முதல் 8 பிளாக்குகள் பகுதியை வாரியாக பிரிக்கப்பட்டு பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் ஒரு 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருவதாக தெரிகிறது. இந்த பகுதிக்கு உட்பட்ட சென்னை கொடுங்கையூர் முத்தமிழ் நகர் 7வது பிளாக் எனப்படும் பகுதியில தனியாருக்கு சொந்தமான ஒரு பிளாஸ்டிக் திடக்கழிவுகளை சேகரிக்கும் குடோன் ஒன்று உள்ளது. இந்த நிலையில் இந்த பிளாஸ்டிக் திடக்கழிவுகளை சேகரிக்கும் இந்த குடோனில் சற்று முன் ஒரு பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அந்த தீயானது கொழுந்துவிட்டு எறிவதை நாம் காட்சி திரைகளாக தற்போது திரையில பார்த்து வருகிறோம். அதாவது மேலே செல்லும் மின்சார கேபிள்களை தாங்கி நிற்கும் அந்த மின்சார வாரியத்துக்கு சொந்தமான தூண் ஒன்றினை அந்த பகுதியாக சென்ற வாகனம் ஒன்று இடித்ததாகவும், அந்த வாகனம் இடித்ததில் அந்த தூண் சரிந்து அந்த பிளாஸ்டிக் கிடங்கின் மேலே விழுந்ததாகவும், அதில் மின்சாரம் கொண்டு சென்ற அந்த கேபிள்கள் ஒன்றோடு ஒன்று உராய்வு ஏற்பட்டு அதிலிருந்து தீப்பொறிகள் பட்டு அந்த தீ பொறி கீழே விழுந்து தீப்பொறியானது பிளாஸ்டிக் கிடங்கில் பட்டு தீப்பற்றியதாக இதனை நேரில் பார்த்தவர்கள் நமக்கு தகவலாக தெரிவித்தனர். மேலும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் இந்த கிடங்கில் இருந்ததால் தான் தீப்பொறி பட்டதும் தீப்பற்றி கொண்டதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து இந்த தீ விபத்து குறித்து அந்த பகுதி மக்கள் 100 அவசர கால எண்ணுக்கு தொடர்பு கொண்டு இந்த தீ விபத்து குறித்து தகவல் தெரிவித்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கொடுங்கையூர் காவல்துறையினர் இந்த சம்பவம் குறித்து சென்னை பெரம்பூர் மற்றும் வியாசார்பாடி, கொருக்குப்பேட்டை ஆகிய தீயணைப்பு நிலையங்களுக்கு தகவல் தெரிவித்து அந்த தீயணைப்பு நிலையங்களில் சுமார் 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் தற்போது சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த தீ விபத்து குறித்து சென்னை கொடுங்கையூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அந்த மோதிய வாகனம் எங்கிருந்து வந்தது, அதை ஓட்டி வந்தது யார் என்பது குறித்தெல்லாம் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.